ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பதாக நடந்து போகிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! ஆண்டவர் தடைகளை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. அவர் தடை பண்ணினால் அது நல்லதுக்காக அவர் செய்கிறார், நன்மைக்கு எதுவாக செய்கிறார் என்பதுதான் பொருள்படும். தீமைக்காக ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு தடைகளை உண்டு பண்ணுகிறார் அல்ல. தேவனால் உண்டான தடைகள் நன்மைக்கு எதுவாக இருக்கும். சரி, இந்த வசனத்துக்கு வருவோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பதாக போகிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இயேசுவின் நாமத்தால் நான் சொல்லுகிறேன், உன் பலவீனத்தினால் உண்டான எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். இயேசுவின் நாமத்தால் சொல்கிறேன், உனக்கு ஏற்பட்ட எல்லா இழப்புகள், தோல்விகள் போன்ற தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். ஆண்டவராகி கர்த்தர் உள்ளும் புறமும் உனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமையை அனுப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறார் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே தடைகளெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் எடுத்தார். அவரை கல்லறையில் வைத்து சீல் போட்டு இதோடு முடிந்து சொன்னார். 3ஆம் நாளிலே கல்களை எல்லாம் புரட்டி போட்டு அவர் ஜெயக்கர்த்தராய் எழும்பினவர் இன்றைக்கு உன்மாடி இருக்கிறார். கல்லறையின் கல்களை உருண்டு ஓடினதால் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் இன்று உருண்டு ஓடி இருந்த இடம் இல்லாமல் மறைய போகிறது. அல்லேலூயா! ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஆனால் வாழ்க்கையில் சில சமயங்கள் நம்ம யோசித்து பார்க்கணுங்க, ஏன் இவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்துச்சு, ஏன் இவ்வளோ வேதனை வந்துச்சு, கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கணுங்க. தடனோன்னு சரிங்க எல்லாத்துக்கும் உள்ளதாங்க அப்படின்னு நினச்சி விடுறாரு. மீகா 2:7 சொல்றாரு, செம்மையாய் நடப்பவனுக்கு வார்த்தை நன்மை செய்யாதோ, யாக்கோவின் வம்சமென பெயர் பெற்றோளே, கர்த்தருடைய ஆவி வீழ்தானோ, அவருடைய கரம் குறியினதோ என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னுடைய வல்லமை இவ்வளவுதானா, என் கை இவ்வளோ கிரியல் இவ்வளவுதானா? செம்மையாய் நடப்பவனுக்கு வார்த்தை நன்மை செய்யாதோ. அப்போ யாக்கோ வம்சம் ஒரு செம்மையான நட இல்லை. என்ன நட இல்லை? அந்த 2:10 வாசிங்களேன். பைபிள் சொல்லுது, எழும்பு, இவ்விடம் விட்டு புறப்படு, இது நீ இளைப்பாறும் இடமல்ல. நிறைவேறு. இந்த உலகம் தான் பெருமன்ற நினைக்கிறாங்க. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை கொடுப்போம், எவ்வளோ பெரிய வீடு கட்டுறது, எவ்வளோ பெரிய காரு வாங்குறது, எப்படி நடக்கிறது, என்ன ட்ரெஸ்ஸு போட்டு எம்புட்டு நகை வாங்குறது, இதே வாழ்க்கையில் ஏமாந்துச்சுன்னா எப்படிப்பா? ஹலோ, எப்படிங்க? ஏன் தடை வராது? ஏன் ஃபுல்லாக இங்கே தானே இருக்குது? பைபிள் சொல்லு, அவனுடைய தேவன் அவன் வயிறுன்னு சொல்லுது. பூமிக்குரியவளே சிந்திக்கிறான். சிந்தனை தெளிவாக இருக்கணும். இந்த 2 முதல் 2 வருஷம் வாங்க, அவன் யோசிப்பானா என்ன செய்யலாம், யாரை அபகரிக்கலாம், இதே யோசிப்பானா. உட்கார்ந்து இந்த உலகத்தை பற்றியே பேசி 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 இன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவன் வீட்டில் என்ன நடந்துச்சு, அவ வீட்டில் என்ன நடந்துச்சு. முதல்ல உங்கள் வீட்டை பாருங்க ஐயா. அடுத்தவனை பற்றி பேச சரி, வாயை மூடிட்டு உங்கள் வீட்டை பாருங்க. கர்த்தர் காலையில் உங்களோட பேசுகிறாரு. இது நீ இளைப்பாருகிற இடம் இல்லை. இந்த இடத்த விட்டு எந்திரி. எந்திரி. பேதுரு போய் குளிர்காயிற இடத்துல போனான். குளிர்காயிற காலமா என்னாச்சுது? இயேசு மறுதளிச்சான். யோசித்து பாருங்க. சிம்சோன் போய் பலக்கான ஸ்தாலி அன்னைக்கு போய் தெல்லாட்ட மடியில் தூங்கிட்டு இருந்தான். எந்திரி சிம்சோன், எந்திரிக்க மறந்துட்டான். அவன் மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. இது இளைப்பாறு இடம் அல்ல. 2வது சொல்லுது, மனம் போன போக்கில் போவாங்களாம். 11ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் போன போக்கு. இது என்னங்க லைஃபு? சிலருக்கு ஏமே கிடையாங்க. என்ன வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. என்னவது அப்படி நடக்கணும். ஜாலி கட்ட சொல்லுவாங்க, ஜாலியாக இருக்கிறேன், ஹாயாக இருக்கிறேன், ஃப்ரீயாக இருக்கிறேன். ஏம்மா, நீ ஃப்ரீயாக இல்லை, அடுத்த கட்டில் போய் விட போகிற, அடுத்த பிரச்சனையில் சாக போகிற. கொஞ்சம் யோசித்து பாரு. மனம் எல்லாம் சொல்லுறதெல்லாம் வாஞ்சிக்கிறியா? உன் மனசு சொல்லும், 1000 சொல்லும். என்றைக்கும் அந்த மனம் இருக்கே, நம்ம வாழ்க்கையை காட்டாது, அடுத்தவங்க வாழ்க்கை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? என்னைக்கு ஆதிமன்னம் பாவம் செஞ்சானோ அன்னையிலேருந்து 5 கான்சியன்ஸ், 5 புலன்களினாலே அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். கண்ணு, மூக்கு, இன்னும் வாய், செவி, உணர்வு, இதன் மூலமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படி செஞ்சான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்னபடி செஞ்சான். அவன் ஆவி என்னைக்கு பாவம் செய்தானோ தேவனுடைய ஆவி அவனை விட்டு போய்விட்டது. அவதான் ரோமராக்கியம் சொல்கிறாரு,
ஆவியின் சிந்தை அது ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஆவின் சிந்தை தேவனுடைய ஆவினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ஆவினால் நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறான்னு சொல்கிறது. இன்னைக்கு காலைவேளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நல்ல ஆவியானவரை நடத்துன்னு சொல்லுங்க. 3வது அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது சொல்கிறது, 6ஆம் வசனம், மீகா 2:6 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வேண்டாம், தீர்க்க தரிசனம் வேண்டாம். பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனம் சொல்லாட்டா உன் நிந்தை நீங்காதே. உன் நிந்தை நீங்கன்னா, உன் வாழ்க்கையுடைய கேடுகள் நீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். அது வேண்டான்னு சொல்லி பிடிவாதமா இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பைபிள் வச்சுக்கணும். எனக்கு பைபிள்லாம் கையில் வச்சுருக்கேங்க, ஃபோன்லேயே வச்சுருக்கேன். சரி வச்சுக்க, வாசித்தியா இன்னைக்கு? எதையோ பார்க்குறிய, பைபிளை வாசித்தியா இன்னைக்கு? எப்படிப்பா ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அது ஒவ்வொரு நாளைக்கு நம்ம மன்னா போல நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்து திடப்படுத்துகிறது. நீ கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்க முடியாது. இரவும் பகனுடைய வேதத்து மேல் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதனால் உனக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் 3 காரியங்கள் கர்த்தர் சொல்கிறார். இந்த தடை நீங்கன்னா முதல்ல இருக்கிற இடத்த விட்டு எழும்பு. 2வது மனத்தை என்ன நினைக்கோ அதை செய்யணும் விரும்பாத. 3வது கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பு. ஆண்டவர் சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுறார், நான் உனக்கு முன்பே போய் எல்லா தடைகளையும் மாற்றி ஜெயத்தை கொடுப்பேன் என்று சொல்றார். ஆமேன் ஆமேன், அப்படியே ஆகட்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுவோமா? God bless you. Amen.